வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான சால்னா ஸ்டைலில் தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கெல்லாம் பக்காவாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். 12 பீஸ் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் கூட சில பொருட்கள் சேர்க்க வேண்டியது இருக்கு. பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூனு. இப்போ இதையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம சேர்த்த பொட்டுக்கடலை அதெல்லாம் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் நல்லா துருவின தேங்காய் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். நம்ம இதையும் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, கிளறணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மீடியம் சூடு அதுலேயே இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் அதுலேயே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சூடு ஏறிடும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, 6 கிராம்பு எடுத்திருக்கேன், 1 பட்டை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாவையே கீராமையே சேர்க்குறேன். ஏன்னா காரம் ரொம்ப இருக்கக்கூடாதுன்னு. உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும்னு நினைக்கிறீங்கன்னா லைட்டாக ஒரு கத்தி வச்சு ஒரு கீறிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்லைஸ்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். இது தக்காளி குருமான்றதுனால வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ நல்லா குழைய வெந்து வரணும் தக்காளி. இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா இந்த மாதிரி தக்காளி நல்லா குழைய வெந்து வந்துருச்சு. இதில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதனால் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம அரைச்ச விழுதெல்லாம் சேர்க்கும்போது குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் 1/2 லிட்டர் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இதுதான் வந்து குருமாக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் கொஞ்சமாக சோம்பு தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கவர் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக கமன்னு தக்காளி குருமா சால்னா ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.